ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், this is தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ரொம்பவே க்யூட்டான ஒரு சின்ன ப்ராடக்ட் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம த்ரெட்டில் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 11 செயின் போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹூக் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 11 செயின் போட்டாச்சு. இப்போ ஹூக்கில் இருந்து 4th செயின் 1 2 3 4 4வது செயின் 4வது செயினில் ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். ஸோ 2 வாட்டி யார்ன் ஓவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 4வது செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி 2 லூப்பாக வெளியில் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே. அடுத்த செயின்லேயும் நம்ம இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். அடுத்து டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஒரு வாட்டி யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு செயின்லையும் டபுள் க்ரோஷே தான். அதுக்கு அடுத்த செயின்லையும் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ ஸ்டார்டிங்கில் 2 ட்ரிபிள் போட்டோம். அடுத்து 3 டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். அடுத்து இருக்க செயினில் ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஆஃப் டபுள் க்ரோஷேக்கும் யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 3 லூப்லையும் இப்படி மொத்தமாக எடுத்துடணும். அடுத்த செயினில் சிங்கிள் க்ரோஷே. இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு செயின் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 செயின் போட்டாச்சு. இப்போ இந்த ஒரு செயின் நம்ம பேலன்ஸ் விட்டுறணும் இல்லையா, அதில் வந்து 4 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். 1 2 3 4 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ 3 செயின் 1 2 3. அடுத்து பிக்காட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பிக்காட் ஸ்டிச்னால் இந்த மாதிரி 2 லூப் இருக்கும். நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் இந்த 2 லூப்லேயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுதான் வந்து பிக்காட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். பிக்காட் ஸ்டிச் முடிஞ்சதுக்கப்புறம் அதே ஸ்பேஸில் வந்து நம்ம 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். ஸோ நம்ம முன்னாடி 4 டபுள் க்ரோஷே பண்ணோம் இல்லையா, அதே ஸ்பேஸ்க்குள்ளார போயிட்டு 3 டபுள் க்ரோஷே. இப்போ அகெயின் 3 செயின் 1 2 3. திரும்பவும் பிக்காட் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 லூப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். இது பேர் தான் பிக்காட் ஸ்டிச்சு. ஸோ 2வது பிக்காட் ஸ்டிச் முடிஞ்சதுக்கப்புறம் அதே ஸ்பேஸில் போயிட்டு 4 டபுள் க்ரோஷே 1 2 3 4 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து 3 செயின் 1 2 3. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்டிச் இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற செயின் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்த செயினில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்து இருக்கிற 3 செயின்லையும் ஒரு டபுள் க்ரோஷே. 1 2 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிற 2 ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 டைம்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி 2 லூப்பாக வெளியில் எடுக்கணும். ஒரு ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிட்டோம். அடுத்து லாஸ்ட்டாக இருக்க செயினில் போயிட்டு இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே. இப்போ 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3. இப்போ லாஸ்ட்டு நம்ம எங்கே ட்ரிபிள் க்ரோஷே போட்டோமோ அதே செயின்குள்ளார போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நெக்ஸ்ட்டு 11 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 4.
5 6 7 8 9 10 11 11 செயின் போட்டாச்சு. இப்போ ஹூக்லேருந்து ஒரு செயினை விட்டுட்டு ரெண்டாவது செயினில் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்து இருக்க 4 செயின்லேயும் சிங்கிள் க்ரோஷே. ஸோ டோட்டலாக 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். 4 5 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க 5 ஸ்டிச்சில், அதாவது 5 செயின்லையும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம ட்ரிபிள் க்ரோஷே பண்ணோம் இல்லையா, அதில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ குட்டியாக க்யூட்டான ஒரு கேட் வந்து நம்ம பண்ணிட்டோம். கேட் ஆப்ளிக்யூன்னு சொல்லுவோம். இதை இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஆப்ளிக்யூன்னு சொல்லுவோம். ஸோ இது பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு ஒரு போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து ஹூக் சைஸ் வந்து நான் சின்னதாக எடுத்துருக்கிறேன். 4 ப்ளே ஆன் 2 mm ஹூக் எடுத்துருக்கிறேன். ஸோ மேஜிக் ரிங் போட்டுட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே. மேஜிக் சர்க்கிள் 3 செயின், 2 டபுள் க்ரோஷே, திரும்பவும் 3 செயின், 1 2 3. மேஜிக் சர்க்கிளில் வந்து ஸ்லிப் ஸ்டிச், அகெயின் 3 செயின், 2 டபுள் க்ரோஷே. இது எல்லாமே நம்ம அந்த மேஜிக் சர்க்கிளில் தான் பண்ணணும். 1 2 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 3 செயின், 1 2 3. இப்போ அகெயின் ஸ்லிப் ஸ்டிச். இந்த ரிங்குக்குள்ளே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த போக்கு வந்து நான் ஹூக் சைஸ் வந்து 2 mm எடுத்திருக்கிறேன். 4 ப்ளே த்ரெட் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த போ ஷேப் கிடச்சிரும். ஸோ எக்ஸஸாக இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து லைட்டாக ஒரு 2 டைம்ஸ் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து டை பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறதுனாலும், அதாவது க்ளூ வச்சு அந்த ஆப்ளிக்யூவில் பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த த்ரெட்லேயும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ளிக்யூ வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வந்து நம்மளோட ஹேண்ட்பேக், பவுச்சஸ்ஸு, குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, ஷூஸ்லலாம் அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன். இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து 8 ப்ளே ஆனில் பண்ணியிருக்கேன். ஹூக் சைஸ் வந்து 3.5 mm ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக வந்திருக்கு. போக் வந்து நான் சொன்ன மாதிரி 4 ப்ளே ஆன் 2 mm ஹூக் ஃபாலோ பண்ணேன். இது வந்து 4 ப்ளே ஆன் 2 mm ஹூக்கில் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. எவ்வளோ சைஸ் வந்து வேரி ஆகுது. நம்ம சைஸ் யானும் ஹூக் சைஸும் மாற்றும் பொழுது இந்த மாதிரி தான் ப்ராடக்டோட சைஸும் வேரி ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.